நிமிர்ந்திரல் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம நிமிர்ந்திரல் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுடைய முதல் கட்ட நிலவரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பட்டியலில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருமயம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைச்சர் தொகுதி அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தையும் கொண்டு தான் திருமயம் தொகுதி. இந்த திருமயம் தொகுதியினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பல்லவ மன்னர்களுடைய காலத்தில் மிக மிக முக்கியமாக மலையை குடைந்து செய்யப்பட்டிருந்த குடவரை கோயில்கள், அது இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான அடையாளம். அந்த குடவரை கோயிலாக சிவன் பெருமாள் கோயில்கள்லாம் இருக்குது. இதே மாதிரி சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அங்கே வரக்கூடிய கூட்டம் அளவிடவே முடியாது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் ஒன்று காட்டுபாவா தர்கார். அந்த காட்டுபாவா தர்காவை பொறுத்தவரை இந்துக்கள் இஸ்லாமியர்கள்னு பலதரப்பட்ட மதத்தினரும் வரக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் பிறந்தவர் தான் சத்தியமூர்த்தி. கர்மவீரர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அரசியல் ஆசான் சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தான் பிறந்தவர், வாழ்ந்தது எல்லாமே. அதனால் மட்டுமல்ல, அவர் சற்றேறக்குறைய இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்தோட தலைமையிடத்தினுடைய பேரே சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு தான் இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதான் திருமயம் சட்டமன்ற தொகுதி. சரி, திருமயம் சட்டமன்ற தொகுதியில் மிக மிக முக்கியமாக அந்த பகுதி மக்களோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். ரொம்ப குறிப்பாக நெல் சாகுபடி அதிக அளவில் நடக்குது. அதற்கு அடுத்தபடியாக சோளம் போன்ற பயிர்களோட சாகுபடி இந்த தொகுதியில் அதிகமான அளவுக்கு நடக்குது. சரி, இந்த திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அரிமளம் பேரூராட்சி, பொன்னமராவதி நகராட்சி, திருமயம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகள், அதாவது 3 ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகள் வருது. அரிமளம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளும் பொன்னமராவதி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளும் இதுக்குள்ள வருது. திருமயம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளும் வருது. சற்றேறக்குறைய 101 கிராம பஞ்சாயத்துகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கு. அதாவது மிக அதிகமான அளவுக்கு ஊரக பகுதிகளையே, அதாவது கிராம பகுதியிலே கொண்ட சட்டமன்ற தொகுதி தான் இந்த தொகுதி. மொத்தமே ஒரே நகராட்சி தான் அது பொன்னமராவதி. அது மாதிரி அரிமளம் பேரூராட்சி மாதிரியான சில பகுதிகள் இருந்தாலும் கூட கிராம பகுதிகள் தான் இந்த தொகுதியினுடைய அடித்தளம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பெரும்பான்மையான மக்கள் விவசாயத்தை பின்பற்றாங்கன்னு சொன்னேன். அதுபோன்று 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் அதிகமான பேர் வேலை செய்யக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கினதாகவும் திருமயம் சட்டமன்ற தொகுதி இருக்கு. சரி, இங்க என்னெல்லாம் சமூகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முக்குளத்தோர், முத்தரையர், வல்லம்பர், தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு நம்ம வரிசைப்படுத்தணும்னா கோனார் போன்ற சமூகங்களும் இதுக்குள்ள இருக்காங்க. ஆதி திராவிடர்கள் இருக்காங்க, செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, இன்னும் பிற சமூகங்களும் இந்த தொகுதிக்குள்ள இருக்காங்க. சரி, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப சிட்டிங் எம்எல்ஏவோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பேசலாம். இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள். ரகுபதி அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசலாம். ரகுபதி அரசியலில் நீண்ட கால அனுபவம் உள்ளவர், அது ஒரு பலம். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர். ஸோ அவருக்கு மாவட்ட மக்கள் மத்தியிலேயும் நன்கு ஒரு அறிமுகம் இருக்கு. ஆனால் தேர்தல் ரீதியாக அவருடைய வெற்றி கடந்த 2 தேர்தல்களாக தொடர்ந்து திருமயம் தொகுதியில் வெற்றியை தக்க வைத்திருக்கிறார். ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தலில் ரகுபதி அவர்கள் ஜெயிச்சது வெறும் 766 ஓட்டு வித்தியாசம் தான். கிட்டத்தட்ட 800 ஓட்டுக்கும் கீழே தான். 2021 சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலிருந்து இறங்கிச்சு. ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு அதிமுக மேலே. ஆன பின்பும் கூட இந்த திருமயம் சட்டமன்ற தொகுதியில் ரகுபதி அவர்கள் ஜெயிச்ச ஓட்டு வித்தியாசம் 2021 வெறும் 1382 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சார். ஆனால் அந்த நேரத்திலேயே அவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்களாக 2 விஷயங்கள் பேசப்பட்டது. ஒன்று, அவருடைய செல்வாக்கு என்பதையெல்லாம் தாண்டி அந்த தொகுதியில் அதிமுகவுடைய ஓட்டு வங்கி பிளவுபட்டது. ஏன்னா கிட்டத்தட்ட அமமுக தனித்து தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்திலும் 4 தொகுதிகளில் தான் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த தொகுதியில் 1382 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ரகுபதி ஜெயிச்சிருந்தார். ஆனால் அமமுக மட்டுமே இங்கே 1500 ஓட்டுக்கு மேலே எடுத்திருந்தாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த பகுதியில் மிக மிக அதிகமாக இந்த தொகுதியில் முக்குளத்தோர் அவர்களுக்கு இணையாக அப்படின்னு சொல்லப்போனால் முத்தரையர் சமூக மக்கள் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. அந்த முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த கே செல்வகுமார் அப்படிங்கக்கூடியவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 இந்த தொகுதியில் தனித்து போட்டியிட்டார். ரொம்ப குறிப்பாக அவர் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார், வீர முத்தரையர் முன்னேற்ற பேரவை அப்படிங்கிறதான் அந்த அமைப்பு. அந்த வீர முத்தரையர் முன்னேற்ற பேரவை சார்பில் அவர் தேர்தலை களம் கண்டார். அவர் மட்டுமே 15000 ஓட்டு எடுத்திருந்தார். பொதுவாக இந்த திருமயம் சட்டமன்ற தொகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக வாக்கு வங்கி அப்படின்னா அது மெயினான வாக்கு வங்கி முத்தரையர் முக்குளத்தோர் ஓட்டு வங்கியாக இருக்குது. ஏன்னா திமுக தொடர்ந்து அவர்களுக்கு சமூகத்திற்கு சீட்டு வழங்கலை அப்படிங்கிறதுனால முக்குளத்தோர் ஓட்டில் பெரும்பகுதி கிட்டத்தட்ட அதிமுக பக்கம் நகர்ந்திருந்தது. ஸோ இந்த சூழலில் தான்
வீரமுத்தரையர் பேரவை சார்பில் கே செல்வகுமார் தனித்து தேர்தலை சந்தித்து 15,000 ஓட்டு எடுத்திருந்தார். அந்த இருவரும் பிரித்த ஓட்டுகள், அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டுகளை பிரித்ததனால் ரகுபதி அவர்கள் வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 1382 என்பதும் ஒரு குறைவான ஓட்டு எண்ணிக்கை தான். இது ஒரு பக்கம்னாலும் இந்த இடத்துல தான் ரகுபதி அவர்களுக்கு இந்த தேர்தலில் சிக்கல் வருது. அந்த வீர முத்தரையர் முன்னேற்ற பேரவை கே செல்வகுமார் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருக்கிறார். அதாவது பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கார். அதிமுகக்குள்ள கூட இப்போ அதிமுகவோடு ஒருங்கிணைந்த போது தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வருது. அதற்கு முன்பே அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இருக்கிறார். இதே போன்று அமமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அங்கம் வகிப்பதற்கான வாய்ப்புகள் தெரியுது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகிற பொழுது அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த சூழலில் ரகுபதி அவர்களுக்கு வரக்கூடிய தேர்தல் மிகவும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக, டப்பான தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. அதிமுக சார்பில் கடந்த 2 தேர்தல்களாக இவரிடம் சொற்பமான வாட்டுகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியடைந்திருந்தார் வைரமுத்து. அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அவர் இந்த முறை அமமுக அந்த கூட்டணிக்குள்ள போனால், அதே மாதிரி வீரமுத்தரையர் பேரவை போன்றவை போனால் ரொம்ப கடுமையான நெருக்கடியை ரகுபதிக்கு கொடுப்பார் வைரமுத்து அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, தொகுதிக்குள்ள நீண்ட காலமாக முக்குளத்தூர் சமூக மக்களுக்கு இந்த தொகுதியை கொடுக்கல, கிட்டத்தட்ட நாங்கள் அதில் பெரும்பகுதி இருக்கிறோம், எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுமலும் ஒரு அழுத்தமான குரலும் கேட்டுட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி கொடுக்கப்பட்டால் அந்த வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர், மிக மிக நுட்பமான பல விஷயங்களை தொடர்ந்து கட்சி பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் வழக்கறிஞர் அவர்களுக்கு, கைலாசம் அவர்களுக்கு இந்த தொகுதியை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. வழக்கறிஞர் கைலாசம் அவர்களை பொறுத்தவரை அவரும் அதிமுகவில் கடந்த காலங்களில் போட்டியிட்ட வைரமுத்து அவர்களும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. அது ஒரு பக்கம் அப்படின்னா கூட அந்த அவருடைய குடும்பம் அந்த பகுதியில் ரொம்ப செல்வாக்கான ஒரு குடும்பமாகவும் கைலாசம் அவருடைய குடும்பம் இருந்துட்டு இருக்கு. அவருடைய தாத்தா கைலாசம் அம்பலக்காரர் அன்றைய காலகட்டத்திலே எம்எல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கு எம்எல்ஏ என்றெல்லாம் சொல்வதற்கெல்லாம் முந்தைய காலகட்டங்களில் எம்எல்சியாக அவர் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அந்த அவருடைய குடும்பத்திற்கு தொகுதிக்குள்ள வக்கீல் குடும்பம் அப்படிங்கிறதா ஒரு நல்ல ஒப்பீனியனும் இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் கைலாசம் அவர்கள் மிக மிக முக்கியமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த எம் அப்துல்லா அவர்களுக்கு மிக நெருக்கமானவர், நெருங்கிய நண்பர்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க 2 பேருக்கு இடையில நல்ல ஒரு உறவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அன்பில் மகேஷ் அவர்களோடும் ஒரு நல்ல உறவுல இருக்காங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் கைலாசம் இந்த முறை முக்குளத்தோருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டால் அவருக்கான வாய்ப்பும் இருப்பதா தெரிவிக்கப்படுது. இது ஒரு பக்கம்னா, இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டால், இளைஞர்களில் வாய்ப்பளிக்கப்பட்டாலும் கைலாசத்துக்கு ஒரு முன்னுரிமை வருது. அதே நேரத்தில் கட்சியில் நேரடியாக இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டால் அந்த வாய்ப்பு வேற எங்கேயும் போய்விடக்கூடாது என்பதற்காக அமைச்சர் ரகுபதி அவர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மகன் அண்ணாமலையை களத்தில் இறக்கியிருந்தார். அண்ணாமலையை பொறுத்தவரை மருத்துவர், திமுகவிலும் இப்பொழுது அவருக்கு மருத்துவர் அணியில் ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ அவருக்கு களத்தை ஈடுபடுத்துவதற்காக ரகுபதி அவரை தயார்படுத்தி வருகிறார். அப்போ களம் இளைஞர்களுக்கு அப்படிங்கிறதா மாறுச்சுன்னா அண்ணாமலை வெர்சஸ் கைலாசம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருந்து தொகுதிக்குள் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய சமூகத்திற்கு நீண்ட காலமாக ஒரு அழுத்தமான குரல் கேட்குறாங்க, முக்குளத்தோருக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் பெரும்பகுதியாக அவர் பின்னாடி கைலாசம் பின்னாடி இருக்காங்க என்கிற அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டால் ஒருவேளை கடந்த தேர்தல் முடிவுகளை வைத்து அலசினால் கைலாசம் போன்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படலாம். இந்த 2 பேருக்கும் வாய்ப்பு இல்லைன்னா இன்னொருவரும் சீட்டு கேட்கிறார். அவர் அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர், அவரும் அந்த தொகுதியை குறிவைக்கிறார். அடைக்கலம் மணி. யார் இந்த அடைக்கலம் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி, அவங்களுடைய மனைவி சுதா ஏற்கனவே அந்த பகுதியில் முன்னாள் யூனியன் சேர்மனாகவும் இருந்தாங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அடைக்கலம் மணிக்கு இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அவர் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர். புதுக்கோட்டையில் திமுகவுக்கு 2 அமைச்சர்கள் இருக்காங்க தமிழக அமைச்சரவையில். அதில் ஒருவர் ரகுபதி, இன்னொருவர் மெய்யநாதன். இவர் அடைக்கலமணி முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ இந்த தொகுதியில் நம்ம ஜாதிய பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப முக்குளத்தோர் முத்தரையர், அதுக்கு அந்த 2 பெரும்பான்மையாக இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தால் இவர்கள் 2 பேரும் சீட் ரேஸில் முக்கியமான இடத்துல இருக்காங்க. ஆனால் ரகுபதியை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் தொகுதிக்குள்ள நல்லதும் செய்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவர் திருமயம் பகுதியில் அரசு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார். பொன்னமராவதியை நகராட்சியாக மாற்றியிருக்கிறார். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் விவசாயத்தை அதிகமாக கொண்ட பகுதி அப்படிங்கிறதுனால அவர் அந்த பகுதிகளில் 3 கிட்டங்கி வசதிகளை செய்திருக்கிறார். இவ்வளவும் செய்திருக்கிறார் அப்படின்னு மக்கள் கிட்ட பாசிட்டிவாகவும் பார்க்கப்படுது. சட்ட அமைச்சராலாம் இருந்தாருங்க, தொகுதிக்குள்ள ஒரு சட்டக்கல்லூரி கூட கொண்டு வரல அப்படிங்கக்கூடிய அழுத்தமான குரலும் கூட அவர் மீது கேட்கப்படுவதை பார்க்க முடியுது. எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், யார் வேணாலும் என்ன மனுவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரகுபதி அவர்களோட ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும், அமைச்சராக இருந்திருக்காரு, என்னெல்லாமோ செய்திருக்கலாங்க, அந்த அளவுக்கான செயல்பாடுகளை செய்யலை அப்படிங்கக்கூடிய அழுத்தமான குரலும் தொகுதிக்குள்ள கேட்குது. ரகுபதி அவர்களுக்கு சவால் அப்படின்னு பார்த்தா வைரமுத்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய அனுதாபாலை.
கிட்டத்தட்ட 2 தேர்தல்களை தோற்றிருக்காரு. 2 தேர்தல்களும் 1500 ஓட்டுக்கும் குறைவான ஓட்டில் தான் தோற்றிருக்காரு. இந்த முறை முக்குளத்தோர் ஓட்டு போன முறை கொஞ்சம் பிரிவை ஏற்படுத்தி அமமுக அவர்களோடு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. முத்தரையர் சமூக ஓட்டுகள் போன முறை பிரிந்திருந்த நிலையில் அந்த ஓட்டுகளை ஈர்ப்பதற்காக இந்த முறை கே செல்வகுமார் போன்ற அமைப்புகளும் இப்போ உள்ள இருக்காங்க. ஸோ இந்த முறை களம் ரொம்ப கடினமாக இருக்கும் ரகுபதி அவர்களுக்கு அப்படிங்கிறதா நமக்கு கிரவுண்டில் கிடைச்ச ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட்டாக இருக்குது. சரி, அதிமுகவில் வைரமுத்து அவர்கள் தான் வேட்பாளராக, வேறு சாய்ஸே இல்லையா அப்படின்னா அங்கும் வைரமுத்து அவர்களுக்கு மாற்றாக சில பேர் சீட்டு கேட்குறாங்க. ரொம்ப குறிப்பாக ஒன்றிய செயலாளர் கேட்குறாங்க. கடையக்குடி திலகர் அப்படிங்கிறவர் கேட்குறாரு. அவரும் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர். இதே மாதிரி BLR வேலு அப்படிங்கிறவர் கேட்குறாரு. அவர் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான ஆதரவாளராக அறியப்படுகிறார். ஸோ இப்படியெல்லாம் சீட்டு கேட்குறாங்க. இது ஒரு கடுமையான யுத்த களத்தை திருமயம் தொகுதிக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகம் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் சிந்து அப்படிங்கக்கூடிய பெண்மணி ரொம்ப தீவிரமாக இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், சோசியல் மீடியாவாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், எல்லா தளத்திலும் ரொம்ப தீவிரமாக களமாடுறாங்க. ஸோ அவரும் ஒரு கவனிக்கப்படக்கூடிய நபராக இந்த தொகுதியில் இருந்துட்டு இருக்கார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே கடந்த தேர்தலில் 10,000 ஓட்டு வரைக்கும் எடுத்தாங்க. இந்த முறையும் அந்த அளவிற்கான ஓட்டு வங்கியை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதை தாண்டி எடுக்கணுங்கிறதையும் இலக்காக வைத்து தொடர்ந்து களப்பணி செய்துட்டு இருக்காங்க. தாவேக்கா எந்த அளவுக்கான ஓட்டை எடுக்கிறதோ அது நாம் தமிழருக்கு சிறிய அளவிலான சேதாரத்தை உருவாக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் அந்த தொகுதி மக்களால் பார்க்கப்படுது. மிக மிக முக்கியமாக இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தொகுதியினுடைய கடந்த கால வரலாறு நம்ம எடுத்தோம்னா இங்கே திமுக ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இங்கே காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு வலுவான அடித்தளம் இருக்குது. ரொம்ப குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒருவேளை திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் கடந்த காலங்களில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த ராமசுப்புராம் மீண்டும் வேட்பாளர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. யார் இந்த ராமசுப்புராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ, அதெல்லாம் மட்டும் இல்லாமல் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர். ஸோ அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், திருமயம் தொகுதியில் மீண்டும் களமிறங்க போகிறாரா ரகுபதி? களம் அவருக்கு எப்படி சாதகமாக இருக்க போகிறது, பாதகமாக இருக்க போகிறது, புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுமா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பல்வேறு தொகுதிகளுடைய அரசியல் அலசல்களை, தொகுதியினுடைய கள நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். நாளை மீண்டும் நல்ல ஒரு அரசியல் தொகுதியோடு, புதிய சட்டமன்ற தொகுதியோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.